அக்கா அக்கா நான் ஒன்னு கேட்கவா உங்ககிட்ட? கேளு கேளு. நான் ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணிக்கவா? ஹேர் கட் தான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்பதான் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் இங்க இருக்கும்போது எதுவும் நடக்காது. போய் உன் புருஷன் வீட்டுல வேணா பண்ணிக்கோ. சரி, அட்லீஸ்ட் டாட்டூ அது போட்டுக்கிட்டா? சின்ன டாட்டூ. எந்த டாட்டூவா இருந்தாலும் இங்க போடக்கூடாது. எதுவா இருந்தாலும் உன் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். சரி, ஜீன்ஸ் ஆஃபர்ல இருக்கு. ஒரே ஒரு ஜீன் வாங்கிக்கிட்டா? நான் சொன்னா கேளு. எதுவா இருந்தாலும் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் கிட்ட கேட்டுட்டு நீ பண்ணிக்கோ. உன் புருஷன் வாங்கி கொடுத்தா போட்டு. சரியா? ஏய், எங்கடி போற? பாத்ரூம் போறேன். அதாவது இங்க போட்டா இல்ல புருஷன் வீட்ல போய் போட்டா? சரி, போய் தொலை. சீக்கிரம் முட்றா. சரிம்மா. ஆனா என்னமா கமகமன்னு ஸ்மெல் வருதுல்ல? ஆமா, பக்கத்து வீட்ல வடை சுடுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. அம்மா நான் வேணா போய் கேட்டுட்டு வருவாங்கல. சரி, அதெல்லாம் நல்லா இருக்காது. ஒண்ணு பண்ணலாமா? அங்க ஒரு கிண்ணம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போயிட்டு ஆண்டி இந்த கிண்ணம் உங்களுதான் கேளு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லப்பா இது எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் கையில ஒண்ணு அனுப்ப மாட்டாங்க. ஒரு 4 வடை போட்டு அதுல அனுப்புவாங்க. ஓகேவா? நைஸா எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம். போ. மா என்னடா வெறும் கையில வந்து உட்காந்துட்டு இருக்க? வடை எங்கடா? மா நீங்க வேறம்மா, அவங்க வடையும் கொடுக்காம கிண்ணமும் அவங்களுதுன்னு சொல்லி வச்சிட்டாங்கம்மா. ஐயோ, வடை போச்சு. வடை மட்டுமா போச்சு, கிண்ணமும் சேர்த்து போச்சுமா. ஐயோ, சோதனை மேல் சோதனை. சின்னோ, உனக்கு எந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். பிளாக் தான் வந்து எப்பவுமே கிளாஸா இருக்கும், யூனிக்கா இருக்கும். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா கூட பாரு, நம்ம மட்டும் தனியா தெரியும். அதுதான் பிளாக் தான் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். கரெக்ட். அதனால தான் இன்னைக்கு பிளாக் போட்டிருக்கியோ? எஸ், நீ கூட எப்பவுமே பிளாக் தானே எடுப்ப? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு மாதிரி ராயல், ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். நம்மள எல்லாரும் லுக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகே, உனக்கு பிடிக்காத கலரு? கருப்பு சின்னு. கருப்புனால எனக்கு வெறுப்பா இருக்கும். என்ன சின்ன சொல்ற? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே. சின்னமா வந்துட்டியா? ஏன் வரமாட்டேன் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தியா? இல்லை, அப்படி இல்லை சின்ன. இங்க பக்கத்துல கிரவுண்ட்ல அந்த பன்னிக்குட்டி எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஓ, பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஆமா, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான் ஒரு சின்ன பயம். வண்டியை பிடிச்சிட்டு போறதுக்கு நீ ஏன் பயப்படுற? இல்லை, பன்னிக்குட்டிங்க பிடிச்சி வண்டியில எல்லாம் ஏத்திட்டு இருந்தாங்களா? சரி. அப்போ ஒரு பன்னிக்குட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க சின்ன. சரி. இல்லை, நீ வேற பிளாக் ட்ரெஸ் போட்டு போயிருந்த. ஒரு வேளை உன்னை எதை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு சின்ன பயத்துல தான் பதறிட்டேன். நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். சின்ன, உன் போன் எங்க வைஃபை பண்ணணும்? அங்கதான் எங்கேயாவது இருக்கும், பாருப்பா. சும்மா எல்லாத்தையும் கேட்டு. சின்ன, உன்னுடைய போன் வால்பேப்பர்ல ஏன் போட்டோ வச்சிருக்க? ஆமா, அது ரொம்ப நாளா வச்சிருக்கேன். நீ கவனிக்கலையா? எனக்கு எப்பெல்லாம் டிப்ரெஷனா இருக்கு, எப்பெல்லாம் நான் டவுனா ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் அதை எடுத்து பார்ப்போம். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், தெரியுமா? ரொம்ப அழகா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சின்ன. என்னுடைய போட்டோவை உன்னுடைய போன் வால்பேப்பர்ல வச்சு நீ அதை பார்த்து இன்ஸ்பிரேஷனா டெய்லி அதை பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல போறேன். அப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. அந்த போட்டோவை பார்க்கும்போது தான் நான் ஏன் இன்ஸ்பிரேஷனா ஃபீல் பண்றேன்னு கேளு. 15-16 வருஷமா இந்த மனுஷனையே சமாளிச்சுட்டுமே இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வேற வேலையை பார்ப்போம். சின்னமா, இந்த மாவு காலி ஆயிடுச்சு. இட்லி மாவு போயிட்டு 2 பிளேட் பூரி 2 பிளேட் பொங்கலும் வாங்கிட்டு வந்துடுறியா? அதுக்கு எதுக்குமா தட்டு கொடுக்குற? பர்ஸ் எடுத்துனுவா. தட்டு கொடுத்தா தருவாங்க. பர்ஸ் தானே கொடுக்கணும். பர்ஸா? பர்ஸ் எதுக்கு? காசு கொடுக்காம எப்படி கொடுப்பாங்க? ஐயோ, இப்போ ஹோட்டலுக்கு போறேல்ல, பார்சலுக்கு வந்து நீயே பாத்திரம் எடுத்துன்னு போன பார்சல் சார்ஜஸ் ஃப்ரீ தானே? ஆமா. இப்போ ஹோட்டல்ல டிஃபனுக்கு என்ன சொல்றான்? 1 பிளேட் பூரி 1 பிளேட் பொங்கல் அந்த மாதிரி தானே சொல்றான். பிளேட் தான் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோமே, அப்புறம் எதுக்கு காசு கொடுக்கணும் அவனுக்கு? இது கூட தெரியல உனக்கு. கடவுளே. பைத்தியம் பாத்துக்கோ வைத்தியம். சொல்லாம போயிட்டு இருக்காங்களே. சரி, நம்மளே வெக்கத்தை விட்டு கேட்டுருவோம். அக்கா, சொல்லு. என்ன பண்றீங்க? க்ளீன் தான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு. ஆமா, அன்னைக்கு ரெடியாக சொன்னீங்கல்ல, மாப்பிள்ள எல்லாம் வராங்கன்னு, வந்து பாத்துட்டு போனாங்க தானே? ஆமா. என்ன சொன்னாங்க அக்கா? என்ன சொல்லுவாங்க? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆமாவா? ஆமா.
நீங்க சும்மாவா விட்டீங்க அவனை? நான் எப்படி சும்மா விடுவேன்? அவனை நல்லா நல்லா கேள்வியை கேட்டு போனை கட் பண்ண. சோ ஸ்வீட், கட்டிதான் கேக்குறோம். ஆமா, என்ன கேட்டீங்க? என்ன கேட்டனா? 20 வருஷமா இவளை வச்சு நாங்களும் தான் சோறு போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டேன். இதுக்கு நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாம் போல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னாச்சுன்னு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா? என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளா உள்ள வீட்டுக்கு தனியா வண்டி ஓட்டு போறதுக்கு பயமா இருக்குச்சுன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா தான் ட்ரைனிங் எடுத்திருக்க. நானும் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ நல்லா ஓட்டுவ, தைரியமா போ. ஒரே ஒரு விஷயம் தான், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகேவா? அது இருந்ததுன்னா போதும், நீ சூப்பராக ஓட்டலாம். ஓகே, டன். இல்லை, என்னம்மா தேடிட்டு இருக்க? என்ன விஷயம்? பிரேக் இங்க இருக்கு. ஓகே. இது ஆக்சிலேட்டர், இது ஹார்ன், இண்டிகேட்டர் இதெல்லாம் காட்டுனேன். இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொன்னீங்க, அது என்ன இருக்கும்? ஓ கடவுளே, தலையெழுத்தா போச்சு. இப்போ சூப்பர், நீ விளங்கிடும். செல்ஃபி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகா போன. ரொம்ப அழகா இருக்கும்ல. சரி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ யாரை கல்யாணம் பண்ணிருப்பேன்? நீ சொல்லிச்சு. நான் விஜய் சேதுபதி கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் இவ்வளவு நேரம் யோசிக்கிறேன். அவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன். இப்போ என்ன கேட்டதுமே நான் டக்குன்னு சொன்னேன்ல, நீ என்னமோ இவ்வளவு நேரம் யோசிக்கிற? அப்போ அவ்வளவு பெரிய லிஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீ என்ன வந்துட்டு லவ் பண்ண மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, ஏன்னா ஒரு செகண்ட் நான் யோசிக்கிறதுக்குள்ள இவ்வளோ பேசுறேன். அட கடவுளே, இது என்னடா? சாமி, நான் போறேன்டா. அப்பா, எங்கப்பா போறீங்க? ஏய், என்ன நிம்மதியா இருக்க விடுறா. கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன்டா. ஐயோ, சொல்றது கேளுங்கப்பா, போகாதீங்கப்பா. ஏன்டா என்ன தடுத்துட்டு இருக்க? விருப்பத்தாதரா, எனக்கு போறேன்டா. போனா நான் கடுப்பாகுது எனக்கு. ஐயோ, கொஞ்ச நேரம் கேளுங்கப்பா. என்னடா பிரச்சனை இப்போ? அம்மா இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசுறது அப்புறம் கிச்சனுக்கு போவாங்க. குடிக்கிற தண்ணி காலி ஆயிடுச்சு, அத புடிச்சிட்டு வந்து வச்சிட்டு எங்கேயாவது போங்க. நீங்க ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? என்னம்மா, யாரோ வந்து வீடு வரைக்கும் வந்து திட்டிட்டு போறா? என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? இண்டிகேட்டர் போட்டதானே நான் பார்த்ததானே நீ? ஆமா, இண்டிகேட்டர் போட்டேன். திட்டிட்டு போறாங்க. நீ எந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்ட? ரைட் சைடு. ரைட் சைடுல போட்டியா? ஆமா. நம்ம வீட்டுக்கு நீ லெஃப்ட்டுக்கு தானே திரும்பணும். ஏன் ரைட் சைடு போட்ட? சின்ன நம்ம லெஃப்ட்ல திரும்புறோம். நீ ரைட்ல ஃப்ரீயா போடான்னு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு சும்மா வந்து அதுக்கு வீடு வரைக்கும் வந்து திட்டிட்டு போறான். கேட்ட தரச்சினோம். ஓ, இண்டிகேட்டருக்கு இப்படி எல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்கலாமா? ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம். ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? என்கிட்ட வச்சுக்காத. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா பப்ஸ் சாப்பிடுங்க, சீக்கிரமா சாப்பிடுங்கண்ணா. நான் உள்ள போயிட்டு வரேன். முக்கியமான விஷயம், உங்க அம்மா வரதுக்குள்ள சாப்பிடுங்க. ஓகேவா? சொல்லக்கூடாது. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பப்ஸ? அட பாவீங்களா, என்ன இது? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. அம்மா தான் அப்பா சொல்லிருக்காங்க அவுட் சைடு ஃபுட் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு. அதுக்கு தான் உள்ள இருக்குது, மட்டும் சாப்பிட்டு இருக்கோம். நோ 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 நோ. என்ன அருண்? தூக்கம் வரலப்பா. தூங்க அருண். கண்ணை மூடிட்டு தூங்கினா தூக்கம் வரும். கண்ணை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. தூங்கு. என்ன அருண்? சொன்னல, மறுபடியும் நோண்டிட்டே இருக்கேன். ஏதோ சத்தம் வருது. திருடங்க வந்துட்டாங்களோ? திருடங்க வந்தால் சத்தம் போட்டுனா திருடுவாங்க. சத்தமே இல்லாமல் சைலண்டாக இருந்துட்டு திருடிட்டு போயிடுவாங்க. சரியா? இங்கே அம்மா கண்ணை மூடிட்டு தூங்கு. அப்பா. என்னப்பா? இல்ல, சைலண்டா இருக்கே. ஒருவேளை திருடங்க வந்துட்டாங்களோ? ஓ அப்பா சாமி, தெரியாமல் சொல்லிட்டேன்டா. யாரும் வரல, நீ தூங்குடா. என்ன பண்ணுறேன்? இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா.